நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் உண்மையா இல்ல உருட்டா அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. தேன் தலையில பட்டுச்சுன்னா தலைமுடி நரைச்சிரும். உருட்டு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒன்றும் ஆனதில்லை. கரெக்ட். தேன் பட்ட முடி நரைக்காது. ஆனா இந்த மித்து வந்து நிறைய கல்ச்சர்ஸ்ல இருக்கு. ஆனா உண்மை இல்லை. நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ்ல கூட தேன் யூஸ் பண்றாங்க. முடிக்கு அது நல்லதும் கூட. அடுத்து ஷேவ் பண்ணா முடி திக்கா வளரும். அதையே என்ன பத்தி கேக்குறீங்க? இல்ல இது பொதுவாகவே பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு இதுதானே. தெரியல, பட் உண்மைன்னு நினைக்கிறேன். இல்ல அதுவுமே மித்து தான். ஷேவ் பண்ணா அந்த எட்ஜ் வந்து கட் ஆயிருமா. ஸோ அது வளர்றப்போ வந்து திக்கா இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுமே தவிர அது முடி வந்து அந்த மாதிரி ஆகாது. அதே மாதிரி தான் புடுங்குனா நிறைய வரும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. பபிள் கம் முழுங்குனா அது 7 வருஷம் வயிற்றுக்குள்ளேயே இருக்கும். இல்ல நான் முழுங்கிருக்கேன். நானும் முழுங்கியிருக்கேன். அது வந்து அப்படியே வெளியவே போயிடும். டைஜஸ்ட் ஆகாதது எல்லாமே அப்படியே பவுல் மூமெண்ட்ல வெளியே போயிடும். இருட்டில் புக்கு படிச்சா கண்ணு வந்து ஃபியூஸ் போயிடும். ஃபியூஸ் போகாது, பட் பவர் வந்துடும் உண்மைன்னு நினைக்கிறேன். இது வந்து மாடரேட்டா கரெக்ட். பவர் வந்துடும் கிடையாது. ஆனா கண்ணுல வந்து நிறைய ஸ்ட்ரெயின் ஆகும் லோ லைட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால வந்து அது அட்வைசபிள் கிடையாது. அது கண்டினியூஸா பண்றப்போ ஸ்ட்ரெயின் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா பவர் சேஞ்ச் ஆகும்ல. அது எனக்கு தெரியாது. டாக்டர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப்.